வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வந்து ரோட் சைடில் கிடைக்கக்கூடிய காளான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 2 கப் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். அவங்க நார்மலாக காளான் போட மாட்டாங்க, முட்டைக்கோஸ் தான் போடுவாங்க. அதுக்கு வந்து 1 கப் மைதா, 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன், கொஞ்சம் உப்பு, இது வந்து மிளகாத்தூள். நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது கலர் கொடுக்கும், ஆனால் நான் இதுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணல, அதனால காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம். இது வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப கொலகொலன்னு இல்லாமல் ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வருங்க. இப்படி இருக்கணும். இப்போ நம்ம ஒரு பேனில் ஆயில் வச்சு ஆயில் சூடானதுக்கப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணாலும் உள்ளே வேகாது, வெளியே மட்டும் கோல்டன் கலர் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கம்மி பண்ணி அதுக்கப்புறம் உள்ளேயும் நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகணும். இப்போ ஒரு பேன் வச்சு நம்ம அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் அளவாக ஆட் பண்ணால் போதும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே நம்மளை பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் கம்மியாக ஆட் பண்ணால் போதும். நம்ம இதில் வந்து மறுபடியும் மிளகாத்தூளை ஆட் பண்ணுவோம். அப்புறம் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது ரெண்டும் நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் தக்காளி வந்துட்டு தண்ணியில் போட்டு வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு அந்த பியூரி அதை அரைச்சி கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மறுபடியும் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், உப்பு, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து இதில் நிறையா ஆட் பண்ணியிருப்பேன். பார்த்திங்கன்னா அதில் காரம் இருக்காது, கலர் மட்டும் தான் இருக்கும். இப்போ நம்ம மிளகாத்தூள் எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அதுக்கு டபுள் மடங்கு வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணோம். இதில் தண்ணி ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த முட்டைக்கோஸ் இது அதை போட்டு நல்லா வேக வச்சிடணும். இந்த மாதிரி வெந்துருங்க. வெந்துச்சுன்னா நல்லா தனித்தனியாக வந்துடும். நான் இப்போ கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் கிளறினீங்கன்னா உங்களுக்கு கடையில் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதை 2 மினிட்ஸ் விட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட ரோட் சைட் காளான்